வெயிலுக்கு இதமாக ஒரு கூலிங்காக நல்ல பழையது சாப்பிட்லாமா? வீட்டில் பழையது இருந்துச்சு. வெயில் வேறு செம்ம வெயில். சரி இன்றைக்கி பழையது சாப்பிட்லாம். சைட் டிஷ்ஷும் இன்றைக்கி நிறையாவே இருந்துச்சு. சரி வாங்க சாப்பிட்லாமா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இருக்கிற உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி அடிக்கிற வெயிலுக்கு கூலிங்காக பழையதை சாப்பிடுவோன்ட்டு பழையதை வச்சாச்சு. அப்புறம் தயிர் இருந்துச்சு. தயிரை ஊற்றி உப்பு போட்டு ஓரமாக பிசைஞ்சு வச்சுக்கிடுவோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி என்னென்ன சைட் டிஷ்ஷுன்னு வாங்க பார்க்கலாம். பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சோண்டு பொடி வெங்காயம், அப்புறம் மீன் பொரிச்ச மீன் ஃப்ரை. இதோடைய வீடியோ ரெசிபி வீடியோ நான் சேனலில் இருக்குது, நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. அப்புறம் பொரிச்ச மீனை ஃப்ரை வச்சாச்சு. அப்புறம் நேற்று வச்ச மீன் குழம்பு என்றைக்குமே நாளோட மறுநாள் தான் செம்மையாக இருக்கும். அது மண் சட்டியில் வச்சா இன்னும் டேஸ்ட்டு அள்ளும். அப்புறம் வாழைக்காய் தொக்கு, அப்புறம் பொரிச்ச அப்பளம், குட்டி குட்டி அப்பளம், பொரிச்ச அப்பளம் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். செம்மையாக இருக்கும்ல. கண்டிப்பாக நீங்களும் ஒரு வாட்டி இப்படி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பசி வேறு தாங்க முடியல. நல்லா விரவி அந்த மீன் ஃப்ரை வச்சுருந்தோமா, அதை வச்சு சாப்பிட்டுட்டேன். பார்க்கவே டெம்ட் ஆகிட்டு இவ்வளோ சைடிஷாக வச்சுட்டு ஒரு வாய் சாப்பிடாமல் இருந்தால் எப்படி அப்படின்னு அதை வச்சு சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் தான் தொக்கு, அதுக்கப்புறம் மீன் ஃப்ரை, மீன் குழம்பு, அப்பளம் எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்டுட்டு மிளகாவை ஒரு கடி கடித்து சாப்பிட்டாச்சு. எல்லோரும் கண்டிப்பாக சாப்பிட வாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மேலும் கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் இப்படி பழைய கஞ்சி சாப்பிட பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள்.